ஹாலிடேஸில் போட் புக் பண்ணியிருந்தேன். சூப்பராக ரூம் நீட்டாக கரெக்ட் டைமுக்கு எல்லாமே நமக்கு வந்து பங்க்சுவலாக வந்துச்சு. பாருங்கள் டைம் 8 கூட ஆகல, ஃபுட் எல்லாமே ரெடி ஆகிட்டு எல்லாருக்கும் உட்காந்துருக்கோம். ஃபேமிலியாக இருக்குது, ஃபேமிலியாக டைம் பண்ணலாம். ரொம்ப பங்க்சுவலாக இருக்காங்க, ரொம்ப பிலீவபுளாக இருக்காங்க. ஸோ நீங்களும் ஏஎஸ் ஹாலிடேஸ் புக் பண்ணுங்கள். நான் இருக்கேன். சாரிக்கா Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. கேட்ட கேரி அடுத்ததா ஒவ்வொருத்தர் பேர் வாங்க. அடுத்த பேர் நீங்க வாங்க. ஹீரோயின் அடுத்த ஹீரோயின் வரணும். என்னை மட்டும் பேபிஸ் 2 பேபிஸ் வாங்க. அக்கா நினைச்சு வாங்க. வாங்க 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 முன்னாடி வாங்க. பார்த்து பார்த்து கீழே பார்த்து ஃபேன்லாம் போட்டாச்சுங்க. நிறைய ஃபேன் மேக்கப் கிடையாது. பாப்பா சரி அப்புறம் கேக் டிஸ்போஸ் பண்ணிடலாம். வாங்க சரி எல்லாரும் கேக் பர்த்டே விஷஸ் எல்லாரும் மொத்தமா थैंक यू இப்படி தான் ஒரே தரவாக எடுத்து அப்படி அப்படிதானே. சரி கேக் டிஸ்போஸ் பண்ணிடலாம். சரி டிரைவர் நாங்க தள்ளி இருக்காங்க. வாங்க 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 டிரைவர் அண்ணா பத்தியா எங்க போ ஓரமா வந்து வாங்க வாங்க. மிக முக்கியமான காரணகர்த்தாவாக இருந்தாள். பிறந்த நாள்ல இந்த நாள் விழாவில் நம்ம லதாராணியை உங்கள் சர்வாவும் என்னுடைய சர்வாவும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கடவுள் இந்த நாளிலும் இதே போல ஒரு நிகழ்ச்சியை நாம் எல்லாரும் பங்கு கொள்ள தேவன் சுத்தம் கொண்டிருக்கிறார். அதனால ஆண்டவருக்கு நான் இந்த மகிமை அனைத்தும் ஆண்டவருக்கு செலுத்துகிறேன். இந்த டூரை ஏற்பாடு செய்து கொடுத்த அருமையான புஷ்பா டீச்சர் அவர்கள் அதிகமாக பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறார். புஷ்பா டீச்சர் என்கிட்ட நண்பர் கேட்டாங்க, எதுக்குயா செல் நம்பர் உங்க ஏன் நம்பரை நீங்க கேட்டீங்கன்னு உங்ககிட்ட கேட்டேன். இல்லை சார் ஒரு முக்கியமான விஷயம் நாங்க அவங்க சொன்ன மாதிரி ஒரு முக்கியமான விஷயமாவே இது அமைஞ்சு போச்சு. அதனால சரி நீ சொல்லி அந்த பிறந்த டூர்காரங்கள் எல்லாம் விளக்கி விவரமாக என்கிட்ட சொன்னாங்க. சரி ஓகே நாங்கள் வருகிறோம், எங்களால் முயன்ற அளவுக்கு உங்களுக்கு என்ன ஒத்துழைப்போ அதெல்லாம் தாருன்னு சொன்னோம். ஆனால் கடவுளுடைய
ஒரு அனுகிரகத்தினால இந்த நாளிலும் நாம் இந்த இடத்துல வந்து எல்லாரும் சந்தோஷமா இருக்க கடவுள் நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் நம்முடைய பிரயாணத்தை வாய்ப்பு பண்ணுவாங்க. மேற்கொண்டும் நம் செல்கின்ற இடங்களிலெல்லாம் அவருடைய அருள் பிரசனம் நம்மளோடு கூட இருக்கும். அவருடைய அளவில்லாத தயவு நம்மளை தாங்கும். அந்த உன்னத நம்பிக்கையோடு கூட நாம் செல்வோம். போக்குவரத்து மற்றுமாக ஆகாரங்கள் மற்றுமாக இன்னும் எல்லா காரியங்களையும் நேர்மையாக நல்வழியாக நம்மளை கடவுள் நடத்தி வருகிறார். ஆக்சுவலி நம்ம என்ன செய்யணும், ரொம்ப சந்தோஷப்படணும் எல்லாரும். ஏன்னு சொன்னால் இந்த நாட்களில் எத்தனையோ கிராமமான காரியங்கள் எல்லாம் நடக்கிறது நாம் கேள்விப்படுகிறோம். ஆனாலும் இந்த டூர் ஒரு வெற்றிகரமான ஒரு டூராக சுற்றுலாக நமக்கு அமைஞ்சிருக்கிறது. அதெல்லாம் நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பெருமை என்று தான் நாம் எண்ண வேண்டும். அருமையான இந்த டூர்ல இன்னொரு வாய்ப்பு, இதே வாய்ப்பு நமக்கு கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது யாரு ஒரு பெரிய கேள்வியாக இருக்கிறது. ஆனா இன்னும் அதிகமான ஆலோசனைகள் பெற்று இன்னும் நல்ல ஒரு டூரை, அதாவது ஃபெயிலியரே ஆகக்கூடாது, டைம் வேஸ்ட் ஆகக்கூடாது, அதே நேரத்தில் பணம் வீண் செலவாகக்கூடாது. எல்லாரும் யாரெல்லாம் அந்த டூரில் கலந்துருக்காங்களோ அவங்க எல்லாத்தையும் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை அமையணும். அப்போ தான் அந்த டூர் வெற்றி பெறும். நம்ம எந்தெந்த இடத்துல டைம் எடுத்து போகணுமோ அந்த இடங்களில் கரெக்டாக போகணும். அதே நேரத்தில் எல்லாருக்கும் சமாதானம், அமைதல், அடக்கம், பணிவு, ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு தன்மை, இது எல்லாம் நீங்க தான் சொல்லணும், நீங்க தானே கட்டியிருக்கீங்க. இன்னும் அடுத்த நிகழ்ச்சியில அவர்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுத்து நல்ல சுகத்தை பலத்தை கொடுத்து ஆண்டவர் வழி நடத்தணும். நம்ம எல்லாரும் சந்தோஷமாகவே இருக்கணும். ஆண்டவர் சந்தோஷமா இருக்கதான் இந்த உலகத்துல எல்லாத்தையும் படைச்சிருக்காரு. அவருடைய சித்தத்தை நாம் நிறைவேற்றுவோம். இந்த வாழ்த்துறை கேட்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தையும் நன்றியை தெரிவித்து இந்த உரையை நான் நிறைவு செய்கிறேன். நீங்க தான் டெய்லி சந்திக்கீங்களா? வரேன். அத்தைக்கு பாருங்க. Thanks for watching. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலை, லைக் பண்ணுங்க, அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க.